ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். விஜய் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து டிவோர்ஸ் பேப்பரை வந்து கொடுத்தா கையெழுத்து போட மாட்டேன்னு வந்து சொல்ல மாட்டான். கண்டிப்பாக வந்து கையெழுத்து போட்டுருவான் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து வக்கீலெல்லாம் வந்து கூப்பிட்டு நம்மளுடைய மல்லியை வந்து விஜயை வந்து பிரிக்கிறதுக்காக வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து அங்கே வந்து நடந்துக்கிற விதமே வந்து வேற. யாரை கேட்டு இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுறீங்க? என்னை வந்து ஒரு வார்த்தை வந்து கேட்டீங்களா? எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? இது யாருடைய வீடு? என்னுடைய வீடு. என் வீட்டில் வந்து நீங்கள் வந்து அதிகாரம் பண்ணுறது கொஞ்சம் கூட வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னால் வந்து எந்த ஒரு பேப்பர்லையும் வந்து கையெழுத்து போட முடியாது. உங்களால் வந்து பண்ண முடிஞ்சதை வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவனி வந்து நம்ம மல்லி வந்து எதிர்பார்க்காத டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் பேப்பரெல்லாம் சும்மா காற்றுல வந்து பறக்க விடுறாங்க. பறக்க விட்டத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா தெரிச்சு போயிடுச்சிங்க அந்த பேப்பர் நாலாபாரமும். என்னடா இது, விஜய் வந்து எதுவும் சொல்லாத வந்து மல்லி மேலே வந்து மல்லி ஏமாற்றி வந்து நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்றதுக்காக வந்து விஜய் வந்து கையெழுத்து போட்டுருவான் அப்படின்ற மாதிரி வந்து நம்பணும். ஆனால் வந்து இங்கே வந்து நடக்கிறதே தலைக்கீழாக இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. உடனே இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிட்டு இருக்கு விஜய், ஏன் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்க? உன்னவே ஒருத்தி நினச்சிக்கிட்டு சாகரத்துக்கெல்லாம் போனாலே அவளை பற்றி கொஞ்சமாவது வந்து நினச்சி அந்த மல்லி வந்து எதுக்கு வீட்டில் இருந்து வீணாக வந்து வச்சுருக்கிற 10 காசுக்கு வந்து பிரோஜனம் இல்லாதவளை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு நம்மளுடைய மல்லியை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை வந்து நம்மளுடைய விஜயால் வந்து பொறுத்துக்க முடியல. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து பேசவே கூடாது, என்னுடைய வாழ்க்கையை எனக்கு வந்து முடிவெடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதா வந்து நம்முடைய விஜய் காலில் விழுந்து கேட்குறாங்க, மாமா என்னை வந்து என்னை வந்து எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கோ மாமா, அந்த மல்லியை வந்து டிவோர்ஸ் பண்ணுறேன் ப்ளீஸ், எனக்காக வந்து இந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போடுமாமா, உன்னை தயவு செஞ்சு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சுறாங்க காலில் விழுந்துக்கிட்டு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா உன் வேலையை பாரு, நான் வந்து உனக்கு வந்து வேறு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு தரேன், தேவையில்லாத வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காது இவங்க கூட வந்து சேர்ந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மாமா நீங்கள் இல்லைனா நான் வந்து செத்துருவோம் மாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஆக்டிங்கை வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாகரா போய் செத்து தொலைய அப்படின்றாங்க. என்னுடைய மகளுக்கு வந்து நான் ஒரு கேர்டேக்கரை வந்து நானே வந்து அமைச்சதுனால இந்த மாதிரி அமைச்சிருக்க மாட்டேன், அவங்களா பிளான் பண்ணி தன்னால் வந்து என்னுடைய மகளுக்கு வந்து ஒரு கேர்டேக்கரை வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நம்மளுடைய விஜய். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து சைலண்டாக வந்து ஆஃபீஸ் கிளம்பி போகிறாருங்க. இந்த ரஞ்சிதா அந்த போதுமோன்னு கேள்வி ராஜேஸ்வரி எல்லாம் வந்து நம்ம ஒன்று நினச்சது நடந்தது ஒன்று இருக்கேன், என்ன பண்ணுறது, இதை வந்து வேறு மாதிரி ஏதாவது வந்து டீல் பண்ணால் மட்டும்தான் வந்து மல்லியை வந்து விஜய்கிட்ட வந்து பிரிக்க முடியும் போல இருக்கே, இல்லைனா வந்து நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு போகிற நிலைமை வந்து கூடி சீக்கிரம் வந்துட மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க வந்து நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.